Good morning students. Today 4th standard English subject term 3 ல unit 3 already நம்ம வந்து ஒரு prose and poem பார்த்துட்டோம். next இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா supplementary பார்க்க போறோம். supplementary ஓட topic the magic pencil. ஸோ இந்த மேஜிக் பென்சிலில் என்ன நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். Chris was a little boy who enjoyed going to school and doing all sorts of things except art and writing. ஸோ கிறிஸ்ன்ற ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா ஸ்கூல் போகிறதுக்குலாம் ரொம்ப வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவான், ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஸ்கூல் போவான். அங்கே போய் எல்லா ஒர்க்ஸுமே அவனால் வந்து நல்லா ஆக்டிவாக பண்ண முடியும். ஆனால் அவனுக்கு எது மட்டும் வராது, ஆர்ட் அண்ட் ரைட்டிங் மட்டும் வராது. யூஸிங் ப்ரஷஸ் அண்ட் பென்சில் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். அவனுக்கு வந்து பென்சிலும் ப்ரஷஸும் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. ஸோ ஹிஸ் ஆர்ட் ஒர்க் வாஸ் நெவர் ஏ ஹாப்பி எண்டிங் அண்ட் ஹீ வுட் கிவ் அப் குவிக்லி. அவன் வந்து வரையணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அவனால் வந்து ஹாப்பியாக முடிக்கவே முடியாது. அவன் வந்து குயிக்காக வந்து என்ன பண்ணிடுவான், அது ஒழுங்காக ட்ரா பண்ண முடியல அப்படின்னு தூக்கி போட்டுருவான். பட் ஒன் டே கிறிஸ் ஃபவுண்ட் ஏ பென்சில் ஆஃப் சச் லவ்லி கலர்ஸ் that he could not resist and he tried to draw a circle. அப்போ வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணாவே ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான பென்சில் ஒன்று வந்து பார்த்தான். அவனால் அந்த பென்சிலை தூக்கியும் எரிய முடியலை. ஸோ என்ன பண்ணான், அவன் வந்து சர்க்கிள் போடுறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தான். அஸ் ஆல்வேஸ் இட் டிட் நாட் கோ வெல், ஹி வாஸ் அபவுட் டு த்ரோ த பென்சில் அவே. எப்பயும் போல வேணாலும் என்ன பண்ண முடியலை, நல்லா வந்து வரைய முடியலை. ஸோ பென்சிலை வந்து தூக்கி போட போகிறான். ஜஸ்ட் தென் his drawing began to speak to him. ஸோ அவன் தூக்கி போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டிராயிங் வந்து என்ன பண்ணுது, அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஹே, ஆர் யூ கோயிங் டு லீவ் மீ லைக் திஸ்? என்னை வந்து என்ன இப்படியே விட்டுட்டு போறியா அப்படின்னு அந்த டிராயிங் கேட்குது. அட்லீஸ்ட் ட்ரா மீ அ பேர் ஆஃப் ஐஸ். எனக்கு வந்து 2 கண்களாவது வரைஞ்சி விடு அப்படின்ட்டு அந்த டிராயிங் செட் த டிராயிங். கிறிஸ் வாஸ் ஷாக்டு. ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணும்போது திடீர்னு நம்மக்கிட்ட வந்து நம்ம ட்ரா பண்ண அந்த டிராயிங் வந்து பேசினா ஷாக் ஆகும் இல்லையா, அதே மாதிரி அவனும் என்ன பண்ணிட்டான், அதிர்ச்சி ஆகிட்டான். பட் ஹி மேனேஜ் டு ட்ரா 2 லிட்டில் ஸ்பாட்ஸ் இன்சைட் த சர்க்கிள். அவன் வரைஞ்ச அந்த சர்க்கிளில் வந்து என்ன பண்ணான், 2 டாட்ஸ் வந்து வச்சான், 2 ஸ்பாட்ஸ் வந்து வச்சான். மச் பெட்டர், ஓகே, நவ் ஐ கேன் சி மை செல்ஃப். இப்போ வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியும், என்னைய பார்க்க முடியும். செட் த சர்க்கிள், அந்த டிராயிங் வந்து பேசுது. ஓகே, இப்போ பரவாயில்ல, என்னால் என்னை வந்து பார்க்க முடியும் அப்படின்ட்டு. லுக்கிங் அரவுண்ட் அட் இட் செல்ஃப், வாட் யூ ஹேவ் டன் டு மீ. அது வந்து என்ன பண்ணுது, அதை வந்து சுற்றி பார்க்குது. பார்த்துட்டு நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அந்த டிராயிங் வந்து கேட்குது. ஐ டோன்ட் ட்ரா வெரி வெல். எனக்கு வந்து என்ன பண்ண தெரியாது, நல்லா வரைய தெரியாது அப்படின்னு கிறிஸ் சொல்கிறான். ஷெட் கிறிஸ் ட்ரைங் டு மேக் எக்ஸ்கியூஸ். எனக்கு வந்து கொஞ்சம் மன்னிப்பு கொடுங்க அப்படின்ட்டு கிறிஸ் வந்து கேட்குறான். ஓகே, நோ ப்ராப்ளம், சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு யார் சொல்கிறா, செட் த டிராயிங். அந்த டிராயிங் வந்து பேசுது. ஐ எம் ஷுர் தட் இஃப் யூ ட்ரை அகைன் யூ வில் டூ பெட்டர். நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப வந்து என்ன பண்ணு, ட்ரா பண்ணு, உன்னால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும், பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு அந்த டிராயிங் பேசுது. கோ ஆன் ரப் மீ அவுட். ஸோ கிறிஸ் அதை உடனே அந்த டிராயிங் வந்து என்ன சொல்லுது, என்னை வந்து ரப் பண்ணு, கேர்ஃபுல்லாக நீ வந்து என்ன பண்ணு, திரும்ப ட்ரா பண்ணினா பெட்டராக வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ கிறிஸ் erased the circle and drew another one like the first one. It was not very round. ட்ரா பண்ண அந்த சர்க்கிள் போலேயே இது என்ன வரலை, கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரலை. ஹே, யூ ஃபர்கெட் மை ஐஸ் அகெயின். திரும்ப என்ன பண்ணிட்டேன், என்னோடய கண்களை வரைய மறந்துட்டேன் அப்படின்னு அந்த டிராயிங் பேசுது. ஓ யா, I think I am going to have to teach you how to draw until you can do me well, said the circle with its quick swaggly little voice. என்ன பண்ணுது அந்த டிராயிங்னா, நான் நினைக்கிறேன் உனக்கு வந்து என்ன பண்ணணும், ட்ரா பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், நல்லா வரைய முடியும் அப்படின்னு அந்த சர்க்கிள் சொல்லுது. அது வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு லிட்டில் வாய்ஸில் ஸ்குவிக்லி அழுத்தமான ஒரு கீச் குரல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து அது வந்து சொல்லுது. கிறிஸ் ஹூ வாஸ் ஸ்டில் ஷாக்டு. இப்போ யார் பேசுகிறா அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு, கிறிஸ் வந்து ஷாக் ஆகிட்டான். தாட் தட் திஸ் வாஸ் ஏ குட் ஐடியா. இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு யார் நினைக்கிறா அப்படின்னா கிறிஸ் நினைக்கிறான். ஹி இமிடியட்லி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ட்ராயிங் அண்ட் எரேசிங் சர்க்கிள். திரும்ப என்ன பண்ணிட்டான், உன்னோட ட்ராயிங் எடுத்து எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. த சர்க்கிள் வுட் நாட் ஸ்டாப் சேயிங் ரப் திஸ் அவுட் பட் கேர்ஃபுல்லி இட் ஹர்ட்ஸ். நீ என்ன பண்ணு, நல்லா வந்து ரப் பண்ணு, ஆனால் வந்து என்னை வந்து கவனமாக வந்து ரப் பண்ணி, எனக்கு ஹர்ட்ஸ்னு அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி
காயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருக்கு. ஆர் ட்ரா மீ சம் ஹேர்ஸ் குவிக்லி, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஹேர் வந்து ட்ரா பண்ணு. ஐ லுக் லைக் ஏ லாலிபாப் அண்ட் அதர் ஃபன்னி ரிமார்க்ஸ், என்னை பார்க்குறப்ப எப்படி இருக்குது, லாலிபாப் மாதிரி இருக்குது, தென் வந்து வேடிக்கையானது மாதிரி என்னை பார்க்குறப்ப எனக்கு தோணுது, அதனால் எனக்கு கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரா பண்ணுன்னு அந்த ட்ராயிங் வந்து சொல்லுது. After spending the whole afternoon together, Chris could now draw the little figure much better than most of his classmates. என்ன பண்ணா அப்படின்னா அவனுக்கு அந்த ஃபுல்லாக வந்து ஆஃப்டர்நூன் மதிய டைம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமும் அவனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பெட்டரான ஃபிகர் வந்து அவனால் ட்ரா பண்ண முடிஞ்சிச்சு. அவனோட கிளாஸ்மேட் ட்ரா பண்ணுற மாதிரியே அவனால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, ட்ரா பண்ண முடிஞ்சிச்சு. He was enjoying it so much that he did not want to stop drawing with the crazy new teacher of his. அவன் வந்து எப்படி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னென்னா சரி நம்மளாலேயும் என்ன பண்ண முடியுது, ட்ரா பண்ண முடியுது அப்படின்ட்டு அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவனோட நியூ டீச்சர் சொல்லி கொடுத்த வச்சு நிறைய ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டான். Before going to bed that time, Chris gave his new teacher a hearty thank you for teaching him to draw. அவன் வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் அப்படின்னா, அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவனோட அந்த நியூ டீச்சர் இருக்காங்களே, ட்ராயிங் இருக்குல்ல, அதுக்கு வந்து தேங்க் பண்ணுறான். அதுக்கு அந்த ட்ராயிங் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பட் ஐ டிட் நாட் டூ எனி திங் ஆன்சர் த லிட்டில் ட்ராயிங், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ட்டு இந்த ட்ராயிங் சொல்லுது. Don't you see that you have been practiced a lot and enjoying it all the while? It bet that the first time you have done that. நீ என்ன பண்ணலை, எப்பயுமே வந்து நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலே இருந்துட்ட, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து உன்னால் நல்லா வரைய முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. Chris stopped to think. The truth was that he had drawn so badly because he had never practiced more than 10 times at a time. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு டைம் ட்ரா பண்ணிவிட்டு அவனுக்கு ஒழுங்காக வரல அப்படின்னு என்ன பண்ணிடுவான், தூக்கி போட்டுருவான். எந்த ஒரு ப்ராக்டிஸுமே அவன் பண்ணவே மாட்டான். He had always done it angrily, so what the little drawing had said was correct. ஆமாம், அந்த லிட்டில் ட்ராயிங் சொன்னது கரெக்டு தான், நம்ம எந்த டைமுமே என்ன பண்ண கிடையாது, ட்ராயிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ட்டு அவன் ரியலைஸ் பண்ணுறான். You are correct, but thank you, he said. He carefully kept the pencil in the school bag before going to bed. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சொன்னது சரிதான், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பென்சிலை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட பேக்கில் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு தூங்க போயிட்டான். Then next morning, Chris jumped out of the bed and went running to find his pencil, but it was not there. ஸோ மார்னிங் வந்து தூங்கி எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறான், பெட்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டு அவனை பேக்கில் போயிட்டு அந்த கலர்ஃபுல்லான பென்சிலை வந்து தேடுறான். அங்கே எந்த ஒரு பென்சிலுமே இல்லை. He searched everywhere, but there was no sign of it. அவன் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குற எங்கேயுமே இல்லை. The sheet of papers on which he had drawn the little figure, although still full of rubbing out marks, was completely blank. அவன் ட்ரா பண்ணாலையா ஒரு லிட்டில் ஃபிகர், அந்த பேப்பரும் என்ன இருக்குது, ஃபுல்லாக வந்து ரப்பாகி பிளாங்காக இருக்குது. Chris was worried and he did not know if he had spent the previous afternoon talking with the little man or whether he was dreaming all of it. அவன் வந்து என்ன பண்ண ரொம்பவே அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். அவன் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு லிட்டில் மேன் கூட பேசினதை வந்து அவன் வந்து ஒரு ட்ரீம்ன்றதை அவனுக்கு தெரியலை. ஸோ நம்மளோட பென்சிலை காணுமே அப்படின்ட்டு அவன் ரொம்பவே ஒரியாக இருக்கான். ஸோ இவ்வளோ நேரம் அவன் என்ன பண்ணியிருக்கான், கனவு தான் கண்டிருக்கான், ட்ரீமில் தான் இருந்திருக்கான். So to settle the matter, he took a pencil and paper and tried to draw a little man. திரும்ப என்ன பண்ண ஆரம்பிச்சான், லிட்டில் மேன் வந்து ட்ரா பண்ண ஆரம்பித்தான். Say whether he can draw well now, if yes, why. திரும்ப வந்து அவன் வந்து இப்போ என்ன பண்ணுவான், நல்லா ட்ரா பண்ணுவானா, எஸ் கண்டிப்பாக அவனால் நல்லா ட்ரா பண்ண முடியும். ஏன்னா அவனால் வரைய முடியலைனாலும் திரும்ப எரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், ட்ரா பண்ணுவான். It turned out not bad at all, except of a couple of rough lines. He imagined his little man telling him to rub and fix them. Chris gladly rubbed out those bits and redrew them. He realized that crazy little teacher had been right. It made no difference whether you had the magic pencil or not. இவன் என்ன பண்ணான்னா அந்த மேஜிக் பென்சில் இவன்கிட்ட பேசுகிற மாதிரியே இமேஜின் பண்ணான். இவனால் ஃபஸ்ட் டைம் வந்து நல்லாவே ட்ரா பண்ண முடியலை. திரும்ப எரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணான், ரப் பண்ணி ட்ரா பண்ணான். அந்த லிட்டில் ட்ராயிங்ஸ் பேசுகிற மாதிரியே இவன் இமேஜின் பண்ணி ட்ரா பண்ணான். ஸோ லிட்டில் மேன் சொன்ன மாதிரியே மேஜிக் பென்சில்னாக இருந்தாலும் சரி, நார்மல் பென்சிலாக இருந்தாலும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்றதை இவன் அனலைஸ் பண்ணான். To learn to do things, you only needed to keep trying and to enjoy while doing. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
நம்ம வந்து என்ன பண்ணணும், ட்ரை பண்ணி அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்றத இவன் ரியலைஸ் பண்ணான். ஃப்ரம் தட் டே ஆன் வெதர் கிறிஸ் ட்ரைட் டு ட்ரா ஆர் பெயிண்ட் ஆர் டூ எனிதிங் எல்ஸ் ஹி ஆல்வேஸ் ஹேட் ஃபன் இமேஜினிங் ஹிஸ் drawing, telling him, come on my friend, do me a bit better than that, I cannot go out looking like this. ஸோ வந்து இவன் ஒவ்வொரு டைமும் ட்ரா பண்ணும் போதோ எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த ட்ராயிங் வந்து அவன்கிட்ட பேசுகிற மாதிரியோ அவன் வந்து இது சரியில்லை இது சரியில்லைன்னு அவனாவே என்ன பண்ணுவான், எரேஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து ட்ரா பண்ணுவான். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரியில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ஸோ ஒரு மேஜிக் பென்சில்னால தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்றதுலாம் இல்லை. நமக்கு அதிக அளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ட்ராயிங்காக இருக்கட்டும், ரீடிங், ஸ்டடி ஹேபிட்ஸ், அடுத்து வந்து மெமரைஸ், ஸ்போக்கன், எல்லாத்துக்குமே நமக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதோட உங்களுக்கு 3rd term 4th standard இங்கிலீஷ் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வந்து ஃபோட்டோ காப்பி சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை காப்பி பண்ணிடுங்க.